ஸ்ரீ மீனாட்சி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் என்னதாக நம்ம இருக்கும் நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் பார்த்தீங்கன்னா ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு செய்வது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். அதனை ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு வந்து எல்லா நாளும் உகந்த நாள் தான். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அது ரொம்ப முக்கியமாக ஆவணி ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமைகளையும் விரதம் வந்து அவரை வழிபடும் போது அவர் நம்ம கேட்டதெல்லாம் தருவார். இந்த சூரிய பகவான் ஏன் எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டால், சூரிய பகவான் நவகிரகங்களின் தலைவர் அவர். இது போக ராஜகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரிய பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் உச்சத்தில் தான் அவருக்கு வந்து அரசியல் செல்வாக்கு, அரசாங்க வேலை, ராஜபரிபாலனம் பண்ணக்கூடிய நிர்வாகத் திறமையெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே வந்து சூரிய பகவான் யாருடைய வாழ்க்கையிலாம் உச்சமாக இருக்கிறோ அவங்களாம் வந்து அரசாங்க வேலையில் வந்து பெரிய லெவல் பதவிகளில் இருப்பாங்க, அரசியலையும் பெரிய லெவலில் இருந்திருப்பாங்க. இந்த சூரிய பகவான் வந்து சிம்மராசியோட அதிபதி. சிம்மராசியோட அதிபதி வந்து சூரிய பகவான் தான். சிம்மராசியும் சூரிய பகவான் வந்து ஒரு இடத்துல நிற்கும்போது அங்கே வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். இந்த சூரிய பகவானை வழிபாடுறது அப்படின்றது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வழிபடலாம். ரொம்ப முக்கியமாக ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு விரதம் இருந்து அன்றைக்கி முழுக்க விரதம் இருந்து அசைவம் எதுவும் சாப்பிடாமல் காலைல கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு முடிஞ்சால் காலையிலே கோவிலில் வந்து போயிட்டு கோதுமை தானியம் வாங்கி அவருக்கு தானமாக கொடுத்துட்டு செந்தாமரை மலர்களாக அவரை அர்ச்சனை பண்ணிவிட்டு 2 நெய் தீபங்கள் ஏற்றி அவரை வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதி அற்புதமான பலன்கள் தருவார். அவ்வளோ அற்புதமான ஒரு தெய்வம். இந்த சூரிய பகவானுக்கு நீங்கள் வந்து ஆதித்ய கிருதயம் சொல்லலாம். இது வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து சொல்லலாம். நமக்கு இல்லைனா வந்து நம்மளுடைய ஏதாவது யூடியூப் சேனலையோ ஏதாவது ஒரு கேஷன்ஸையோ நீங்கள் போட்டு கேட்டுக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா வந்து இந்த சூரிய பகவான் வழிபாடு அப்படின்றது காலைல 6 மணி சாயங்காலம் 6 மணிக்குள்ள கும்பிட்டு முடிச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் காலைல வந்து வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு காலைல கோயிலில் போய் விளக்கு ஏற்றிட்டு உங்களுடைய பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வச்சுட்டு இந்த ஆவணி மாதம் தை மாதம் இந்த வரக்கூடிய 4 ஞாயிற்றுக்கிழமையும் முக்கியமாக சிம்மராசிக்காரங்க சூரிய பகவான் வழிபட்டால் அதி அற்புதமான பலன்களை இந்த சூரிய பகவான் தருவார். இவருடைய ஸ்லோகம் ஒன்று வந்து உண்டு, அதை நான் சொல்கிறேன் இப்போது. 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி, அருள் பொங்கு முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் வரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தலைக்கும் ஓர் உயிரட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்போய் போற்றி, தூயவர் உள்ளம் போலே துளங்கிடும் ஒளியை போற்றி, தூரத்தை நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி, நானிலம் ஓடனால் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இந்த ஸ்லோகத்தையும் சொல்லி வந்து நம்ம வழிபடலாம். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நவகிரகத்தோடைய தளபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நமக்கு அளவுக்கு அதிகமான பலன்களையும் அற்புதமான வாழ்க்கையும் நமக்கு தருவார். நம்ம இந்த பிரார்த்தனைலாம் சூரிய பகவான் கிட்ட வச்சு நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கணும். நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்துடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.